ஹே ஆல், புதுச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் டியர் 2க்காக ரெடியாக கூட ஆஸ்பிரன்ஸ் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன். இந்த செஷனில் நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 10 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 10 கொஷின்ஸையும் எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 1 மந்த் இல்லை 1.5 மந்த் தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ டாபிக் வைஸ் போகிறோன்னா நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ எல்லா டாபிக்ஸையும் கலந்து நம்ம ரிவிஷன்ஸ் பண்ணால் தான் நம்மளால் போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை மட்டும் நம்ம டே பை டே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா லேகாஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஸ்டோரேஜ் டிவைஸ் that uses lasers and lights as its technology of reading and writing information is known as. லேசரையும் அப்புறம் லைட் அண்ட் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்துகிற ஸ்டோரேஜ் டிவைஸ் எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பி ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ். ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ்னால் ஒன்றும் இல்லை, சிடி டிவிடி பிளேயர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான். ஆப்ஷன் ஏ மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ்னால் என்னென்னா காந்தத்தன்மையை வச்சு நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம், அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ். ஆப்ஷன் சி க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் இன்டர்நெட்லேயே நம்மளோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், அது க்ளவுட் ஸ்டோரேஜ். கூகுள் ட்ரைவ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான். பேப்பர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் டி, அது என்னென்னா நம்ம ஜஸ்ட்டு ரிட்டனில் பேப்பரில் எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இல்லையா டேட்டாஸை, அதுதான் வந்து பேப்பர் ஸ்டோரேஜ். செகண்ட் கொஷின் போகலாம். பைனரி லாங்குவேஜ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஹவு மெனி டிஜிட்ஸ்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. 3யும் 4ம் கிடையாது. ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா 16 இருக்கு இல்லையா, இது ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டமுக்கு கரெக்டாக இருக்கும். பைனரி லாங்குவேஜ்க்கு 2 தான். அது என்னென்னா 0 and 1 தான் பைனரி லாங்குவேஜோட 2 டிஜிட்ஸ். தேர்ட் கொஷின் போகலாம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு ஆஸ் ஹோமோ சாப்பியன்ஸ். விச் டிவைஸ் இஸ் கால்ட் சிலிகான் சாப்பியன்ஸ்? ஹியூமன் பீயிங்ஸை நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ் சொன்னோன்னா சிலிகான் சாப்பியன்ஸ் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் தான். ஆப்ஷன் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்புட் டிவைஸ்? இதில் எது இன்புட் டிவைஸ்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர் இது 3மே அவுட்புட் டிவைஸ் தான். கீபோர்ட் மட்டும்தான் இன்புட் டிவைஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் சாஃப்ட்வேர் இஸ் ப்ரைமர்லி யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்? ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்னாலே எம்எஸ் எக்ஸலில் இருக்கக்கூடிய பேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவோம். எம்எஸ் வேர்டில் இருக்க பேஜை நம்ம டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். எம்எஸ் பவர் பாயிண்டில் இருக்கிறத ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவோம். எம்எஸ் அக்சஸில் இருக்கிறத டேட்டா பேஸ்னு சொல்லுவோம். ஸோ தட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி எம்எஸ் எக்ஸல். கொஷின் நம்பர் 6, வாட் டஸ் URL ஸ்டாண்ட் ஃபார்? இதோட ஆன்சர் என்னென்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், அதாவது இணைய முகவரியின் முழு பெயர், அதுதான் வந்து நம்ம URLன்னு சொல்கிறோம். கொஷின் நம்பர் 7, இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஷினை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல எஃப்டிபினா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஆப்ஷன் பியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா SMTP சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஆப்ஷன் சி ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஆப்ஷன் டி சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ். இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்னு. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் பி மெயில்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, வெப் பேஜஸை பார்க்குறதுக்காக. ஆப்ஷன் டி எதுக்குன்னா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். Question number 8, which of the following is a volatile memory? வாலடைல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கரண்ட் இருக்கும் போது நம்ம சில விஷயங்களை சேவ் பண்ணி வச்சுக்கணும் மெமரியில் நான் வாலடைலாக. அப்படி நம்ம சேவ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட் போனதும் ஷட் டவுன் ஆனதும் கம்ப்யூட்டர்லேருந்து அந்த டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆகிடும், அதுதான் நம்ம வாலடைல்னு சொல்கிறோம். ரோம்னா ஒன்றும் இல்லை, ரீட் ஒன்லி மெமரி, அதில் ஸ்டோர் பண்ணாலும் ஷட் டவுன் ஆனாலும் அப்படியே ஸ்டோரேஜ்லேயே இருக்கும். அதே மாதிரி தான் ஹார்ட் டிஸ்க்கும் சிடி ரோம் எல்லாமே வந்து நம்ம ஒன்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷட் டவுன் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஆனால் வந்து த ரேம், அதாவது ரேண்டம் அக்சஸ் மெமரி, இந்த மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஒன்ஸ் சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ண எல்லா டேட்டாஸுமே எரேஸ் ஆகிடும். அதனால அதை வந்து volatile memory ன்னு சொல்கிறோம். Question number 9,
Which of the following is not an operating system? Windows Linux வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மேக் வந்து ஆப்பிளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஒராக்கல் மட்டும்தான் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின், 10th கொஷின். வாட் இஸ் LAN ஸ்டாண்ட் ஃபார்? லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு தான் நம்ம வந்து LAN லேன்னு வந்து சொல்கிறோம். அதாவது லிமிட்டட் ஏரியாவுடைய நெட்வொர்க்ஸ் மட்டும்தாங்க நமக்கு கிடைக்கும், அதுதான் லேன் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு வேறு எந்த டாப்பிக்லையாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்ப்ளனேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.